விஜய்க்கு அரசியல் தெரியுமா தெரியாது. எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளவு இடைஞ்சல் கொடுத்தாங்க. அரசியல் தெரிந்த ஒரே நபர் நம்மளுடைய முதல்வர் விஜய் தான். டேப்லெட்டை செல்லில் வச்சு நசுக்கிட்டாரு. அது போதை மாத்திரை தான். மேக்சிமம் ஊழல் செய்த பணங்களை அரசு கஜனாவுக்கு வர வச்சுட்டாங்க. ஆண்டவர்களையும் இதுக்கு முன்னால் ஆட்சி செய்து திருடினவர்களையும் நான் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். வணக்கம். நான் உங்கள் ஆல்ஃபிரட் வில்சன். இது ஜூடியா நியூஸ். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, விஜய்க்கு அரசியல் தெரியுமா தெரியாதா. நிறைய பேர் அரசியல்னா விஜய்க்கு என்ன தெரியும், டிவிகே காரங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு நான் பார்த்த அரசியல்வாதிகளில் உண்மையிலே அரசியல் தெரிந்த நபரா எனக்கு தெரிகிறது நமது முதல்வர் விஜயை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்த நேரத்திலிருந்தே அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திமுக எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளவு இடைஞ்சல் கொடுத்தாங்க. எகத்தாளமாக பேசினாங்க. ரொம்ப அவருக்கு ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போகிறதுக்கு கூட பெர்மிஷன் கொடுக்கல. அதை எந்த அளவுக்கு நோகடிக்க முடியுமோ அவ்வளோ நோகடிச்சாங்க. அந்த கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்ததில் கூட அவரை அக்யூஸ்ட் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தேர்தலில் அவர் பிரச்சாரம் போகிறதுக்கு அவருக்கு அனுமதி கொடுக்காம அவரை எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கணுமோ அவ்வளவு நெருக்கடியும் கொடுத்தாங்க. எனக்கு ஏன் அவரை பிடிக்கும்னா, அவர் ஏதோ ஒரு துறை, சினிமா துறையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு துறையில் இருந்துட்டு உச்சத்தில் இருக்கிறாரு. அவருக்கு எவ்வளவு சம்பளம்ன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். 300 கோடி ரூபா கூட வாங்குறாருன்னு சொல்கிறாங்க. அப்படி ஆண்டுக்கு 2 சினிமா நடிச்சிருந்தா எவ்வளோ பணம் வரும்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய எல்லா வருமானத்தையும் விட்டு அரசியலுக்கு மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. அவர் இருக்கிற துறையில் இருந்தால் மக்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் தான் மக்களுக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவருடைய மொத்த பிஸ்னஸையும் விட்டுட்டு அரசியலுக்கு வராரு. அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களும் சில இன்னும் மட்டும் கட்சியினர் இது அரசியல் ஒரு சில நபருக்கும் ஒரு சில குடும்பத்துக்கும் சொந்தமானது மாதிரி நினச்சிட்டு அவரை எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த ஊடகங்கள் மற்றும் யூடியூப் சேனல் எல்லாம் அங்கே சம்பாதித்தது பத்தாது, அதனால் அதை விட்டுட்டு அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு இங்கே வராரு, இன்னும் பல கோடிகள் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு இங்கே வராருன்னெல்லாம் பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கும் கடந்த ஆட்சி இந்த திமுக என்ன நினைக்குதுன்னா, ஊடகங்களும் பத்திரிகையும் கையில் வச்சுக்கிட்டா நம்மளை மக்களை எல்லாம் ஏமாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழமைவாதிகளாக இருக்காங்க. இன்றைக்கி மக்களுடைய வளர்ச்சி அவங்க கொஞ்சம் தெரியாமல் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மக்கள் முன்னேறிக்கிருக்காங்க. அந்த டிஜிட்டல் வேர்ல்டில் மக்களுக்கு என்ன சம்பவம் நடந்தாலும் யார் பொய் சொல்கிறாங்க, யார் உண்மை சொல்கிறாங்க எல்லாமே தெரியுன்றது கூட அவங்களுக்கு தெரியல. அதனால் ஊடகங்கள் மூலமாக பொய் செய்திகளை பரப்புனா அவரை அடக்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வை உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டம் போட்டு என்னென்னவோ பரப்பி அவர் மேலே எல்லா அனுதாபங்களையும் மக்கள்கிட்ட இருந்து அவருக்கு போய் சேரும்படி செய்துட்டாங்க. ஒரு விதத்தில் அவங்க அன்னைக்கு அவர் அரசியலுக்கு வரும்போது ஜெனரஸாக, இது ஒரு ஜனநாயக நாடு, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், நீங்களும் வாங்க, நம்ம சேர்ந்து மக்கள் சேவை தானே செய்ய போகிறோம், நீங்களும் சேர்ந்து வாங்கன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நமது முதல்வர் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருப்பாரான்னு எனக்கு சந்தேகம்தான். அதுக்கப்புறம் அவர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற பிறகு கொடுத்த இடைஞ்சல் இருக்க, அதுவே எவ்வளவு இடைஞ்சல், ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு இடைஞ்சல் கொடுக்க முடியுன்றதுக்கு அவருக்கு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவர் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் நான் கூட அந்த ஆட்சியிலேருந்து இறங்கினவங்களுக்கு அந்த ஆட்சி அதிகார போதை இன்னும் அவங்களுக்கு இறங்காதனால, எங்கள் ஆட்சி தான் நடக்குது, நாங்கள் அனுப்பி விட்டவங்களாதான் கூட்டணி ஆட்சிக்கு போனாங்க, நாங்கள் அனுப்பி விட்டவங்க தான், அப்படியெல்லாம் சொல்லி ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விட்டாங்க. இப்போ அதுக்கு என்ன ஆச்சு, அந்த கட்டுக்கதைகளுக்கு எல்லாமே அந்த கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லிட்டாங்க, இவங்க முதல்ல என்ன சொன்னாங்க, நாங்கள் எஃகு கோட்டை, எங்கள் கூட்டணியெல்லாம் உடைக்க முடியாதுன்னாங்க. அப்புறம் எலெக்ஷனுக்கு பிறகு அந்த எஃகு கோட்டையெல்லாம் தூளாக்கிட்டு இவர்
ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாரு. அப்புறம் கூட்டணி கட்சிக்காரங்களெல்லாம் நாங்கள் தான் அனுப்பி விட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் அவங்களே பதில் கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஒன்றும் திமுகவோட அடிமை சாஸ்திரம் போட்டெல்லாம் கூட்டணி வைக்கல, தேர்தல் கூட்டணி வச்சோம். இப்போ எங்களுக்கு நாங்கெல்லாம் ஒவ்வொருத்தருமே தனித்தனி கட்சிகள், எங்களுக்கு எல்லா விதமான பவரும் இருக்குது. நாங்கள் எந்த கட்சிக்கிட்ட கூட்டணி வைக்கணும்னு தெரியும். அதனால நாங்கள் போய் கூட்டணி ஆட்சியோட அந்த தாவகோட கூட்டணி சேர்ந்து ஆட்சியில் பங்கு பெற்றோம்னு சொன்னாங்க. இப்போ நான் பார்த்ததுல அரசியல் தெரிந்த ஒரே நபர் நம்மளுடைய முதல்வர் விஜய் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எத்தனை நெருக்கடிகள், எத்தனை சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி எஃகு கோட்டையெல்லாம் தூளாக்கி ஒரு ஆட்சி அமைச்சு ஒரு புதிய இன்னைக்கு அரசியல்ல எவ்வளவோ சீனியர்ஸ், வைகோ, திருமாவளவன் அவர்கள், இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் சேரல, அதனால அவங்க கூட்டணியில தான் இருக்காங்க. காங்கிரஸ் பேர் இயக்கம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புதிய கூட்டணி ஆரம்பிக்கிறதுக்கான முதல் கூட்டத்தை போட்டிருக்கிறாங்க. இப்போ அரசியல் தெரிஞ்சது யாரு? இதற்கு முன்னால் ஆண்டவர்களா, இல்லை இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களா? ஸோ விஜய்க்கு தான் அரசியல் தெரியும். இவருடைய காலத்துல தான் முழுமையான கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு. அவர் முதல் கூட்டத்தில் அவருடைய மாநாட்டில் சொன்னது மாதிரி அதற்கான வாய்ப்பும் சேர்ந்துச்சு. அவர் சொன்னபடியே கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாரு. அரசியல் முழுமையாக தெரிந்த ஒரே நபர் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள். எனவே இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் எங்கிட்ட நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். இவ்வளவு நெருக்கடி கொடுத்ததுக்கு அப்புறமும் அவர் அதையெல்லாம் மீறி மேலே வந்ததுனால அவர் மேலே எனக்கு ஒரு அபெக்ஷன் வந்துச்சு. ஸோ அவர் அதுவும் மட்டும் இல்லாமல் அரசியல் அவர் இந்த ஆட்சி அமைச்சு இந்த 1.5 மாசத்துல ஊழல் மேக்சிமம் ஊழல் செய்த பணங்களை அரசு கஜனாவுக்கு வர வச்சுட்டாரு. குறிப்பாக அந்த சிஎம்டிஏல அதே மாதிரி அவங்க பார்ட்டி ஃபண்டுன்னெல்லாம் வாங்கிட்டு இருந்த இதெல்லாம் அரசு கஜனாவுக்கு திருப்பி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒயின் ஷாப் பர்ச்சேஸில் நடந்த ஊழல், அந்த பணத்தையும் பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கினது எல்லாத்தையுமே அரசுக்கு கஜனாவுக்கு வர மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய ஊழல்கள் எல்லாம் திருப்பி அரசு கஜனாவுக்கு திருப்பி. ஸோ எனக்கு இப்படிப்பட்ட என்னுடைய இவ்வளோ நாள் வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான அரசியல்வாதியை நான் பார்க்கல. ஏன்னா நானும் தவறு பண்ண மாட்டேன், என்னை சார்ந்தவர்களும் தவறு பண்ண விட மாட்டேன், ஆண்டவர்களையும் இதுக்கு முன்னால் ஆட்சி செய்து திருடினவர்களையும் நான் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம் தானே. இதை ஏற்றுக்கிற மனநிலைமையில இல்லை. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஆட்சி கவுந்துடும் 1 மாசத்துல ஆட்சி கவுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குதிரை பேரம் நடத்தினாரு. குதிரை பேரம் நடத்தி தான் எம்எல்ஏக்களை இழுக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு பார்த்தா ஒரு தாவேக்கா எம்எல்ஏக்களை பேரம் பேசி 35 கோடி வரைக்கும் பேரம் பேசி மிரட்டி, பேரத்துக்கு பணியாட்ட மிரட்டி தன் கட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு திமுக கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கு. நேற்றைக்கு போய் கவர்னர்கிட்ட குதிரை பேரம் நடந்தது தாவேக்கா ஆட்சி அமைச்சர்கள், அதனால நடவடிக்கை எடுக்கணும், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. அதே நேற்றுக்கு தான் யார் பேரம் பேசினாங்க? திமுக ஆதரவாளர்கள் பேரம் பேசி தாவேக்கா எம்எல்ஏக்களை இழுக்க முயற்சி பண்ணி இன்னைக்கு 4 பேரை கைதும் பண்ணியிருக்கிறாங்க. இப்பேரம் பேசுறது திமுக, குற்றம் சொல்றது தாவேக்காவை. இப்ப என்ன உண்மைன்றது மக்களுக்கு தெரியும். ஒரு அரசியல்ல பொய் சொன்னாலும் ஓரளவுக்கு நேர்மையா பொய் சொல்லணும். இப்போ ஆளுங்கட்சி எதிர்த்து எந்த அளவுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு எந்த காரணமும் இல்லாம இப்ப திமுக என்ன பண்ணிட்டு இருக்குன்னா,
ஒரு அமைச்சர் மேலே 2 வருஷத்துக்கு முன்னால், அதாவது அந்த கட்சியை ஆரம்பித்ததுக்கு முன்னாலே நினைக்கிறேன், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஒருத்தர் வந்து ஒரு டேப்லெட்டை செல்லில் வச்சு நசுக்கிட்டாரு, அது போதை மாத்திரை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கட்டி, சரி அதுதான் போதை மாத்திரைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் ஒரு ஒரு மாத்திரையை ஏதோ அது கூட பவுடர் பண்ணதுக்கு தான் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ணுறாரான்னு பார்க்கல. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு எந்த காரணமும் கிடைக்கல அந்த ஆட்சியை எதிர்த்து போராட்டம் நடத்துறதுக்கு. அது 2 வருஷத்துக்கு முன்னால் அந்த இப்போ அமைச்சரானவர் அன்னைக்கு வந்து ஒரு மாத்திரையை வந்து செல்ஃபோனில் வச்சு நசுக்கினாரு, அது போதை மாத்திரை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இவங்களுக்கு உண்மையிலேயே போதை விற்பனை விற்கிறவங்கள யாரையும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கிட்டாங்க. அவங்க கட்சியினுடைய அயலக அணி செயலாளர்னு ஒருத்தரை வச்சுருந்தாங்க, ஜாபர் ஷாதிக். அவர் தான் வந்து உலகத்துக்கே முத்து சப்ளை பண்ணுறவர். அவர் மேலே எத்தனையோ வழக்கு. அவரை வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அவங்க பணத்தை எல்லாம் வச்சு. அவங்களெல்லாம் இவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. ஒரு மாத்திரையை வந்து குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு பவுடர் பண்ண மாத்திரையை வச்சு அதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க. அன்னைக்கு உண்மையிலேயே நீங்கள் நேர்மையான ஆளுங்களாக இருந்தால் அந்த ஜாபர் ஷாதிக்கு வந்து கைது பண்ணும்போதே நீங்கள் வந்து நீங்களே உங்கள் கட்சி தலைவரை உங்கள் கட்சி பதவி கொடுத்ததுக்கு நீங்கள் எதிர்த்து போராடி இருக்கணும். உண்மையான போராட்டம் தான். இப்போ நீங்கள் மாணவர் அணியில எல்லாம் இருந்துட்டு போராட்டம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இந்த மாணவர் அணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, சைதாப்பேட்டை முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம், சேகர் பாபு, பொன்முடி, இவங்கெல்லாம் எந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. அப்போ போராட்டம் நடத்தியிருந்தா, நீங்கள் உண்மையிலே வந்து திமுக காரங்க போராட்டம் நடத்தியிருந்தா, அமைச்சர் பொன்முடி நாமம் போட்ட கதை சொன்னார் தெரியுமா, அப்போ போராட்டம் நடத்தியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் உண்மையானவர்கள். இப்போ என்ன, எந்த காரணமும் கிடைக்கல. நீங்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்தினா அது போராட்டத்துக்கு அனுமதி வாங்கலை. நீங்கள் ஒரு போராட்டம் நடத்தி உங்களுக்கு மக்களை எதிராகத்தான் வரும்படி பண்ணியிருக்கீங்களே தவிர மக்கள் ஆதரவை நீங்கள் பெற முடியாது. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு போராட்டம்னா, ஒரு எதிர்கட்சி ஒரு போராட்டம் நடத்துன்னா மக்கள் நலன் சார்ந்த ஒரு எதிராக ஏதாவது ஒரு செயல்பாடு நடந்துச்சுன்னா அதுக்காக நீங்கள் போராடி இருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் காரணம் கிடைக்காம எப்படியாவது போராட்டம் ஒன்று பண்ணணும்னு சொன்னீங்கன்னா உங்கள் கட்சி நீங்களே அழிச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். உண்மையான மக்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு வருமே தவிர, இப்படியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரத்தில் உங்கள் கட்சியை மூடிட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். எனவே நீங்கள் மக்கள் நலன் சார்ந்து செயல்படுமாறு திமுக கட்சியினரை கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய ஜூடியா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். இது ஜூடியா நியூஸ்.